ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினைக்கும் ஒரு கீரை சாப்பிடுன்னு ஸ்கூல்லேயும் சொல்லிட்டாங்க, காலேஜ்லேயும் சொல்கிறாங்க. அப்புறம் வீட்லேயும் நம்ம சாப்பிட்றதும் நல்லது தான். அதனால் கீரை வாங்குறப்போ ரூ. 40க்கு ஒரு கட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரூ. 40 இல்ல ரூ. 60 மாறிச்சு, ரூ. 80 மாறிச்சு. ஆனால் கீரை இப்போ கிடைக்கல. கேட்டால் கீரை இல்லைன்னாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 10க்கு விதை வாங்கிட்டு வந்து நல்லா மண்ணை குத்தி விட்டு நான் போட்டு விட்டேன். நல்லா முளைச்சிருச்சுங்க. எப்படின்னா பிரச்சனை வந்துருச்சுன்னா, இதுக்கு தண்ணிய தெளிச்சு விட்டாலும் கொஞ்சம் வளர வளர சாஞ்சு செத்து போயிட்டே இருக்கு. பாருங்க, ஏற்கனவே ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். இது கத்திரிக்கட்ட. கத்திரிக்கன்னு போட்டேன். இங்க பாருங்க. காலையும் சாயங்காலம் மட்டும் தான் தண்ணி தெளிக்கிறேன். அதனாலே பார்த்து தாங்க தண்ணி ஊத்த வேண்டியது இருக்கு. இப்ப பாருங்க, இத ஓரளவுக்கு வளர்த்துட்டேன். இது வளர்ந்தா போதும். ஆனா, இது ஃபுல்லாவே காலியா இருக்குல்ல, இந்த இடம் ஃபுல்லா கூட நல்லா முளைச்சிருந்தது. நான் தண்ணிய தெளிச்சு 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 பார்த்தா கூட, அந்த வேர் ரொம்ப சின்னதுனால அப்படியே சாஞ்சு சாஞ்சு செத்து போயிடுங்க. இப்போ இலைலாம் விட்டுடுச்சு. சூப்பரா இருக்குல்ல. இப்போ இது ஒரு 10 நாள்ல எனக்கு ரெடி ஆயிடும். இத நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். இது போதும். அடுத்த ஷிஃப்ட்டுக்கும் நான் போட்டுருக்கேன் விதை பார்த்தீங்களா? கீரை கிடைக்கவே இல்லங்க. நீங்க வீட்ல ட்ரை பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதுக்கு ஒரு சோர்ஸ் வச்சுக்கணும். ஒரு இடத்துல தண்ணி போய் அதில அப்படியே பாயிற மாரி வைக்கணுங்க. நம்ம ஊத்துறதோ, தெளிக்கிறதோ இது வேஸ்ட்டு. நடவு வயலுக்கு எப்படி சேர் அடிச்சுட்டு விடுவாங்களே நாத்து, அது போல தான் இந்த விதையும் போடணும் போல இருக்கு. தண்ணி இதுக்கு ஊத்திக்கிட்டே இருக்காம ப்ரொசீஜர் தப்பு போல இருக்கு. ஆனா ஏதோ தப்பா தவறா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் வளர்க்க போறீங்கன்னா, இத தெரிஞ்சுக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.